குரூப் 4ல ஜிஎஸ்க்கு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ஒரு அகாடமி ரொம்ப பயங்கரமாக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அது என்னங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம குரூப் 4க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி லெவல் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். இது உங்களுக்கு ஜிஎஸ்க்கு அக்யூரேட்டாக பொருந்தும். தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு நீங்கள் ஏற்கனவே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ப்ராக்டிஸை வச்சு நீங்கள் 125க்கு 120+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் 120+ வாங்கிட்டீங்க, இருந்தாலும் ஜிஎஸ் நினச்சி பயமாக இருக்குது. என்ன படிக்கிறது? 11th 12th படிக்கணுமா? 6th to 10th போதுமா? இது ரிப்பீட்டடான ஒரு கன்ஃபியூஷன் கொஷினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம குரூப் 4 தான் டார்கெட் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி லெவல் கொஷின்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்எஸ்எல்சினா நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் எஸ்எஸ்எல்சி லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் குரூப் 1 இல்லை குரூப் 2ஓட கொஷின்ஸை குரூப் 4க்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா அந்த கொஷின்ஸ் வேறு, குரூப் 4ல் வரக்கூடிய கொஷின்ஸ் வேறு. குரூப் 4 ஒரு அட்டம்ப்டில் 2 அட்டம்ப்டுக்குள்ளே வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினச்சா குரூப் 4க்கு தேவையானதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். மின்னல் வேக கணிதத்தில் குரூப் 4ஓட ஜிஎஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முந்தைய ஆண்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தரத்தில் மட்டும்தான் இருக்க போகுது. நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க எஸ்எஸ்எல்சி லெவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க குரூப் 4க்காக. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது கொஷின்ஸ் டீவியேட் ஆகாது. அதே மாதிரி என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு உங்களால் கொஷின்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். டெய்லியும் 25 கொஷின் ஆச்சும் நீங்கள் முந்தைய ஆண்டு கேள்விகள் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரியா கேள்விகள் கேட்டிருக்காங்களா, அப்போ இந்த டாபிக்னா இப்படி தான் கேட்பாங்க. நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கேள்விகள் இந்த மாதிரிலாம் வரலான்னு சொல்லிட்டு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முந்தைய ஆண்டு வினாக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்ணில் கொஷின் ஆன்சர் இப்படி படிச்சுட்டு போகிறது பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. கேள்வி படிக்கிறோம், 4 ஆப்ஷனை படிக்கிறோம், இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னா மிச்சம் 3 பதில்கள் ஏன் வரலை, அதுக்கான கேள்வி என்னவா இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் தேட ஆரம்பித்து படிக்கும்போது தான் ரொம்ப நிறையா நீங்கள் தெரிஞ்சு படிப்பீங்க. கேள்விகள் எப்படி வந்தாலுமே அதுக்கு நம்ம சரியாக பதில் எழுத முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் வெறுமனம் படிச்சுட்டு மட்டும் போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. டெஸ்ட் போட்டு பார்க்குறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி முந்தைய ஆண்டு கேள்விகள் சால்வ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். மின்னல் வேக கணிதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் 2 பேட்ச் இந்தியன் எக்கானமிக்கும் இந்தியன் பாலிட்டிக்கும் கொடுத்துருக்கோம். பேட்ச் டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறது எல்லாமே டெலகிராமில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.